ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்கவிலை நிலவரம் என்ன. ஸோ இன்றைக்கி யூரோப்பியன் ட்ரேடிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து டிக்ளைன் இருக்குது. ஸோ வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எதனால் கம்மியாச்சு, இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செக்ஷனில் வந்து நம்ம எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கவனிக்கணும் அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட $1880 வந்து 2 நாளாகவே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ப்ரெஷர் மோடில் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து $1884 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. எக்கனாமிக் ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $1874 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ஒரு ப்ரைஸ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து $44 கம்மியான ஒரு சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $24.42 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசில் வந்து பார்த்தீங்கன்னா 60 காசுகள் வந்து கம்மியான ஒரு சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சில்வர் அதுக்கப்புறம் கோல்டு ரெண்டுமே வந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஷர் மோடில் தான் இருக்குது. ஸோ ஏன் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் நியூஸ் வந்து ஏற்கனவே இந்த ஃபைசர் அண்ட் மாடர்னோட நியூஸ் வந்து பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட வேக்சின் நியூஸ். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வேக்சின் நியூஸ்லேயே வந்து மிட் ஸ்டேஜ் ட்ரையல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட பின்தங்கி இருந்தாலும் இவங்களும் வந்து வேக்சின் நியூஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து வேக்சின் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எக்கனாமி வந்து ரீவைவ் ஆகிடும் அப்படின்ற ஹோப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்னோட அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து யூகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மில்லியன் டோசேஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2021 வந்து எங்களுக்கு அது வேணுன்ற மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து யூகே எக்கனாமிக் வந்து ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைசரோட அப்டேட். ஸோ ஃபைசர் வேக்சின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா FDA வந்து அப்ரூவல் கொடுத்த உடனே வந்து நாங்கள் லேட்லாம் பண்ண மாட்டோம், வித்தின் ஹவர்ஸ்லேயே வந்து யூஎஸ் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து டோசேஜ் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யூஎஸ் எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி வந்து DXYன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னுமே அது 92.27 தான் இருக்குது, -0.16% தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாகவே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து லோவராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. பட் ஆனால் இந்த வேக்சின் நியூஸ்னால வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம யூரோ GBP இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா US டாலருக்கு அகேன்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி யூரோப் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன் ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்டுமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரோ அண்ட் GBP ரெண்டு கரன்சியுமே வந்து US டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரெங்தன் ஒரு சிச்சுவேஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம US ட்ரேடிங் செஷனில் வந்து மெயினாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் நம்ம சில எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்போம். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா US ஃபெட் ஸ்பீச் இருக்குது. இந்த US ஃபெட் ஸ்பீச் வந்து எதனால் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸோட ட்ரெஷரி ஈல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பீக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபெட் வந்து பாண்ட் பையிங் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஈல்டு வந்து குறையும் அப்படின்ற ஒரு அப்டேட்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெட் ஸ்பீச்சில் வந்து சொல்லுவாங்கன்றதுனால வந்து இந்த அப்டேட்டும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி வந்து US ட்ரேடிங் செஷனில் வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் ஆல்டர் ஆகுது அப்படின்றது நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.